வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சியின் கலைராஜன் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பாக நடிகர் ரஞ்சித் அவர்களும், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். சேகர் ரெட்டிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி விசாரணை வேண்டும் அப்படின்னு அமைச்சர் சி.வி. சண்முகம் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அணியினர் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைப்பதே நாடகம் அப்படின்னு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சியினுடைய செம்மலை சொல்றாரு. இது மாதிரி ஒரு அணி மேல இன்னொரு அணியினர் மீண்டும் மீண்டும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறது இணைப்பு முயற்சியை தடை செய்யும் நோக்கத்தோடவா, இல்லை இணைப்புக்கான பேச்சுவார்த்தை என்றேனும் நடந்தால் அப்போது தங்களுடைய அணியினுடைய பேர வலிமையை கூட்டிக் கொள்வதற்காகவா, அதிகரித்துக் கொள்வதற்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இணைப்பு முயற்சி அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை தொடங்கினதுக்கு பிறகு அமைதியாக இருந்து பேச்சுவார்த்தைக்கு நகர்த்திட்டு போவதற்கு பதிலாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் திரும்ப திரும்ப வருவதற்கு என்ன காரணம்? இணைப்பை விரும்பாதவர்கள் இணைப்பு இணையக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் படைத்தவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசுவார்கள். மிகப்பெரிய போர் நடக்கிறது என்று சொன்னாலே, இலங்கையில ஒரு போர் நடந்தது. அந்த போர் நடக்கிற போது பேச்சுவார்த்தை என்று வருகிற போது என்ன செஞ்சாங்க? சீஸ்ஃபயர் வச்சாங்க. பேச்சுவார்த்தை போரை நிறுத்த வேண்டும் என்று நிறுத்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் சுமூகமான தீர்வு காண முடியும் என்று சொல்லி பிரபாகரனை நேருக்கு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ சுமூகமான முடிவு கிடைக்கவில்லை. நார்வே நாடு முயற்சித்தது. ஆனால் இதிலே ஒரே இயக்கத்தில் இருந்தவர்கள், அந்த இயக்கத்திலே புரட்சித் தலைவரால் கண்டெடுக்கப்பட்ட இயக்கம், இவர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த கட்சியில் ஒரு தொண்டர்கள், சாதாரண தொண்டர்கள் தான். புரட்சித் தலைவியால் அடையாளம் கட்டப்பட்டவர்கள். இந்த கட்சி வளர்க்கப்பட்டது. உண்மையிலே இவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தலைவர் இன்னும் எனக்கு இறந்ததற்கு பிறகும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சியை ஆட்சியில் இருக்கும் என்று சட்டமன்றத்திலேயே அம்மா சொன்னார்கள். அப்படி இருக்கிற போது அவர் திடீரென்று இறந்து விட்டார். அப்படி இறந்த பிறகு ஒற்றுமையாக இருந்து யாரால் நாம் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டோமோ, யாரால் இந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கிறோமோ, யாரால் இந்த பதவிகளை எல்லாம் அடைந்து நாம் குடும்பத்தோடு இன்றைக்கு நலமாக இருக்கிறோமோ, அவருடைய பெயரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த இயக்கத்தை ஒன்றாக்க வேண்டும். இந்த இயக்கத்தை மீண்டும் நாம் கட்டி காத்து இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டில் அமைக்க வேண்டும். இந்த இருக்கிற ஆட்சி அம்மாவின் பெயரால் வென்ற ஆட்சி. நாங்கள் கேட்டு ஓட்டு போட்டு வெற்றி பெறவில்லை, அம்மாவுக்காக விழுந்த ஓட்டு. சரி, அப்போ இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் எண்ணம் வர வேண்டுமா இல்லையா? எஞ்சிய 4 ஆண்டுகளும் ஆட்சி தொடர வேண்டும், கட்சி ஒன்றாக வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்றது ஒரு போர் நிறுத்தம் மாதிரி, நீங்க குறிப்பிட்ட மாதிரி ட்ரூஸ் மாதிரி வச்சுக்கலாம். போர் நிறுத்தம் மாதிரி நீங்க அதை சொல்றீங்க. ஆனா போர் நிறுத்தத்திற்கான முயற்சியே நீங்க கால அவகாசம் பெற்று உங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக நீங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்வதே ஒரு நாடகம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் 2 கோரிக்கைகளை திரு ஓபிஎஸ் அவர்கள் வைத்தார். இங்க என்ன பிரச்சனைனாலே ஆளுக்கால் பேசுகிறார்கள், அதான் பிரச்சனை. பேச்சுவார்த்தை என்று சொன்னாலே தலைமை வர வேண்டும். தலைமை நேருக்கு நேராக உட்கார்ந்து பேச வேண்டும். பேசினால்தான் அந்த பேச்சு சுமூகமாக இருக்கும். சம்பந்தமே இல்லாதவர்கள், இந்த கட்சிக்காக ஒரு துரும்பை எடுத்து போடாதவர்கள், இடையிலே சேர்ந்தவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் வேதனை. அதனாலதான் இடையில இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவதை என்றாவது அந்தந்த அணி தலைவர்கள் மறுத்திருக்கிறார்களா? அவங்க மறுக்கவும் இல்லை. அப்ப அவங்க ஆசிகளோடு தான் அந்த பேச்சு. அவர்கள் என்ன பேச்சு ஆசியோடு நடக்கிறது? இரண்டு தரப்புலையும் நினைக்க வேண்டியிருக்கிறது. நாம் நினைக்க வேண்டியிருக்கு. 2 தரப்புல இருந்தும் தலைமையில இருக்கக்கூடியவங்க எந்த விதமான கண்டனமும் அதற்கு தெரிவிச்சதாக தெரியல, வெளிப்படையாக தெரியல. ஆனால் இப்ப எங்க பக்கத்தில் பொறுத்தவரை எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எங்களிடத்திலே யாரும் கருத்தை கூற வேண்டாம், எதிராக பேச வேண்டாம், இணைப்புக்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களிடத்திலே தனிப்பட்ட முறையில் சொல்லுகிற போது பத்திரிகையில அறிவிப்பு ஒழிய நான் கேட்கிறேன் செம்மலை அவர்களை. அவர் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் என்று சொல்கிறாரு. எனக்கு அண்ணன் செம்மலை அவர்களும் நன்றாக தெரியும். அவர்களை தனிப்பட்ட விரோதம் எடப்பாடிக்கு மீது அவருக்கு. அதனால தான் அந்த கட்சியை விட்டு அவர் போனவர், அங்கே ஓபிஎஸ் பின்னாடி போனவர், கட்சிக்காக எதிராக போகவில்லை. அவர் 3 முறை, இன்னைக்கு அவர் கூட ஒரு பொதுக்குழு உறுப்பினராவது போயிருப்பாரா நான் கேட்குறேன். அந்த மாவட்டத்திலிருந்து 10 தொகுதி இருக்கு, ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கூட போகல. அப்படிங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டி இணைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார். 30 பேரை கூட்டுவது என்பது பெரிய விஷயம் இல்லை, அரசியலில் உங்களுக்கு தெரியாது இல்லை. 30-40 பேரை கூட்டி உட்கார்ந்து பேசுவது. நான் கேட்பது
பொறுப்பாளர்கள் அம்மாவால் அங்கே அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்களில் ஒரு ஒன்றிய செயலராவது ஒரு பொதுக்குழு உறுப்பினராவது போயிருப்பாரா என்பதுதான் ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே, புரட்சித் தலைவர் உயிரோடு இருக்கும் போதே இவர் எம்ஜிஆரை எதிர்த்து சுயேட்சையாக நின்றவர் செம்மலை. செம்மலை பேசுனதுக்கு எல்லாம் நீங்க வந்து தலைவருடைய அந்த தலைமையினுடைய ஆசையோட தான் பேசுறாருன்னு சொல்றீங்க. ஆனா ஓட்டப்பானையில உப்ப வச்சு அடைக்க பாக்குறாங்க ஓபிஎஸ் அணியினர் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஜெயக்குமார் பேசுறாரு. ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிற ஓபிஎஸ் அணியினர் ஆட்சியை கவிழ்க்க நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது அப்படின்னு செல்லூர் ராஜு சொல்றாரு. இப்படி இந்த தரப்புல இருந்தும் பலர் வந்து பேசிட்டே இருக்காங்க. நீங்க உங்களை பார்த்து உங்களிடத்துல வந்து முதலமைச்சர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி யாரும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காருங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த தரப்புலையும் பேச்சு வராது இல்ல? இந்த பேச்சுக்கு பதில் சொல்லுகிற நிலை வருகிற போது தான் அந்த வார்த்தை வருது. இப்போ நாங்கள் வந்து அம்மா படத்தையும் சின்னம்மா படத்தையும் தினகரன் படத்தையும் எடுக்க வேண்டும் என்று தினகரன் படம் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் தலைமை கழகத்திலிருந்து எடுத்து விட்டோம். எடுத்த போது கூட நான் கோவப்பட்டு கேட்டேன், ஏன் எடுத்தீர்கள் என்று சொல்லி. ஏன் அதை எடுத்தீர்கள் என்று சொன்னபோது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒன்று முடிந்து விட்டது. அடுத்து என்ன, பேச்சுவார்த்தை பேச வேண்டியது தானே. அவர்களுக்கு ஆசை முதலமைச்சர் பதவி. அந்த முதலமைச்சர் பதவி எப்படி தர முடியும்? இதுதான் பிரச்சனையே. இப்போ முதலமைச்சர் பதவி தான் தேவை. இப்போ எப்படி கருணாநிதிக்கும் நெடுஞ்செழியனுக்கும் முதலமைச்சர் பதவி மீது மோகம் வந்து அந்த முதலமைச்சர் பதவிக்காக 2 பேரும் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள் இருவரும் அடித்துக் கொண்டார்களோ, தகராறு செய்தார்களோ, அதே போல இவர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல. அதிகாரத்தின் மீதான காதல் தான், அந்த காதல் தான் இப்பொழுது பிரச்சனை, முட்டுக்கட்டை. இதை சேரவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு சிலர் அங்கே கூட இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். அதிகாரத்தின் மீதான ஆசையை, அதிகாரத்தின் மீதான காதலை எப்போது அன்பின் வலிமை வெற்றி பெறுகிறதோ அப்போதான் அமைதி வரும். நான் அது வரைக்கும் வராது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய எலெக்ஷன் நடந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வரலாறு. மகாத்மா காந்தி வந்து பட்டாபி சீதாராமையான்னு பாடுறாரு. போஸ் நிற்கிறார். ஜெயிச்சது யாரு? போஸ். ஆக சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்ச பிறகு காந்தியினுடைய மனம் நோகக்கூடாது, இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து ஜெயித்தவர் விட்டுக் கொடுக்கிறார். அதுதான் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை. இந்த இயக்கம் உடையக்கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு. இன்றைக்கு அவர்களுக்கு ஏன் இல்லை அந்த எண்ணம்? அதான் என்னுடைய கேள்வி. பேசலாம். ரஞ்சித் நீங்க எடப்பாடி பழனிசாமி அணியினர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதே நாடகம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் புறந்தள்ளுவதற்கு என்ன காரணம்? செம்மலை சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா? இப்போ அண்ணன் கலைராஜன் சொன்ன மாதிரி எப்படி சில பேர்த்த நம்ம ஏற்றுக்க முடியாது, அதே மாதிரி தான் இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பிற்குரிய சிவி சண்முகம் சாரும் சரி, ஜெயக்குமார் சாரும் சரி, நிறைய பேர் இதே மாதிரி அந்த சைடுலேருந்து பேசிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்குன்னா அப்போ அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமையை சொல்லி கொடுத்து தான் அவங்க பேசுகிறது மாதிரி அர்த்தம் ஆகிடாது இல்லையா? ஸோ இரு அணிகள்லையும் யாராவது ஒருத்தர் உணர்ச்சி பொங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இரு அணியில் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் எதுவுமே தலைமையிலிருந்து உதித்த வார்த்தைகளா? இல்ல, தலைமையிலிருந்து உதித்த வார்த்தைகளா? என்னென்ன குற்றச்சாட்டுகளான்னு நீங்க கேக்குறீங்க. அதே தலைமை உதிர்த்த வார்த்தைகளான்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா தலைமை வந்து மறுத்தும் பேசவில்லை இது போன்ற பேச்சுக்களை இரண்டு தரப்பிலேயும், அப்படிங்கிறது தானே உண்மை. அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப நம்ம தரப்பான ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது ஏன் எதிர்த்தரப்புக்கு இதே ஒரு கேள்வி பொருந்தும் இல்லையா? இரண்டு தரப்புக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இரண்டு தரப்பு அவங்களும் கட்டுப்பாடு தினமும் ஒரு அறிக்கை கொடுக்கு. அதைத்தான் சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எது தடுக்குது நமக்கு பின்னாடி? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. நாங்க ரெண்டே விஷயத்தை தான் இது வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம அணி வந்து ரெண்டே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து திருப்பதி சசிகலா அம்மாவுடைய குடும்ப உறுப்பினர்களை அடிப்படையோடு நீக்கணும். இரண்டாவது சிபிஐக்கு இந்த பரிந்துரை பண்ணணும், அம்மாவோட மரணத்துக்கு ஒரு நீதி விசாரணை கேட்டு பரிந்துரை பண்ணணும். 2 விஷயம்தான். ஸோ அந்த 2 விஷயத்தை விட்டுட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, பேனர் எடுத்துட்டோமே அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் கேட்கறது வந்து அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நீக்கணும், நீங்க அடியோட ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்க பண்ணிக்கிறோம், தயாரா இருக்கிறோம் வாங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்த கட்டம் போலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு சந்தேகம் தான். நம்ம ஒரு 14 நாட்கள் 15 நாட்களுக்கு பிறகு நம்ம சந்திச்சு இதே விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம். இது முதல்ல பேச்சுவார்த்தை முதல் நிகழ்ச்சியில நீங்க வந்து இதே விஷயத்த பேசியிருக்கிறீங்க. நிராயுத பாணியாக வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுதான் அமைதிக்கான பேச்சுவார்த்தையாக இருக்க முடியும்.
கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகள் அப்படிங்கிற துப்பாக்கியோட வந்து உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறது வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையாக இருக்க முடியுமா? கையில துப்பாக்கியோட இருக்கிறவங்க வந்து எப்படி அமைதியை பற்றி பேசுவார்கள் நம்ப முடியும்? பொதுவாக சார், மக்கள் விரும்பாத, தொண்டர்கள் விரும்பாத இப்ப இருக்கக்கூடிய, அதாவது சார் சொல்லுங்க எனக்கா கேக்குறீங்க? இல்ல, கையில துப்பாக்கியோட வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறோம்னு சொல்ற மாதிரி தான் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்றேன். சார், நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு எதுக்கு நம்ம பிரிஞ்சு வரணும்? ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சார். இது வரைக்கும் அதுதான் இந்த போராட்டமே நடக்குது. இந்த அறப்போராட்டம், இந்த தர்ம யுத்தம்னு சொல்ற கான்செப்டே இதை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு நாளா எல்லாருமே பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது தொண்டர்கள் மத்தியில் எழக்கூடிய கேள்விதான். அம்மாவுக்கு யாரை பிடிக்கல, அது தொண்டர்களுக்கு பிடிக்கல. தொண்டர்களுக்கு என்ன பிடிக்கல, அதை நம்ம செய்யணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒரு ஓட்டு வாங்க போனால் கூட இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொதுச் செயலர் போட்டோ ஓட்டி எங்கேயும் ஓட்டு வாங்க போக முடியாது. ஏன்னா மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு கான்செப்டில் கட்சி நல்லா இருக்கணும், கட்சி ஒன்றா சேரணும், இந்த கழகம் நல்லா இருக்கணும், இரட்டை இலையை மீட் எடுக்கணும், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் வீணா போயிடக்கூடாதுங்கிற ஒரு பதைப்பு இருக்க தானே செய்யும். ஸோ இவங்க எப்படி ஒரு அண்ணனா இருக்கிறாங்களோ, இந்த பக்கம் ஒரு தம்பியா இருக்கிறாங்களோ, இருவருக்கும் அந்த மனது அடிமனதில் எல்லாத்துக்கும் இணையணும், இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த கருத்தில் எந்த ஒரு மாற்று விஷயமே இல்லையே. நம்ம பேசலாம் ரஞ்சித். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் இணைப்பை விரும்புகிறார்கள். ஆனால் தலைவர்கள் வந்து இணைப்புக்கு குறுக்க நிற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த டெவலப்மெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு உணர்வு வருது. அது அப்படித்தானா, இல்லை அது கலைராஜன் குறிப்பிட்ட மாதிரி அது பதவி பகிர்வில் வரக்கூடிய சிக்கல்கள் தானா? நிச்சயமாக வந்து பதவி பகிர்வு தான். ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது, பரஸ்பர நம்பிக்கையின்மை ரெண்டு தரப்புக்குமே இருக்குது. இதில் வந்து அரசு கட்சி, அரசை பொறுத்தவரையில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள், திமுக கழகம், அதனோட கூட்டணி, எண்ணிக்கை சட்டமன்றத்தில் இல்லாத கட்சிகள் எல்லாரோட முயற்சியும் மீறி இவங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அரசு நிலைக்கிறதுக்கு வந்து பன்னீர்செல்வத்தோட ஆதரவு தேவையில்லைங்கிற நிலைமை தான் இருக்குது. சப்போஸ் இங்கே உள்ள சில எம்எல்ஏக்கள் சில பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 11 எம்எல்ஏக்கள் இருந்தால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக கொஞ்சம் அதிகரிக்கும். ஈவன் அதர்வைஸ் வந்து அரசுக்கு வந்து வேறு மாற்று இல்லைங்கிற மேலே அரசு வந்து தெளிவாக தான் இருக்குது. அதாவது அரசோட பெரும்பான்மை வந்து தெளிவாக இருக்குது. இல்லை, 15 அமைச்சர்களும் 35 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு. அது 87ன்னு சொல்லலாம், 15ன்னு சொல்லலாம். அதுல வந்து நம்ம கருத்தை சொல்றேன். அதுல ஓபிஎஸும் அவர் கூட 9 எம்எல்ஏக்களே எங்க கூட வர தயாரா இருக்காங்க. ஓபிஎஸ் அது இவர் சொல்ற மாதிரி தான் அதுவும். அதுல ஓபிஎஸ் வர தயாரா இருக்காரு. வெயிட்டேஜ் கொடுக்காண்டா, இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க. அவரை சுத்தி இருக்கிறவங்க தடுக்குறாங்க, அதான் பிரச்சனை. இதுக்கு வெயிட்டேஜ் வேண்டாம், அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்தபடியா இவங்க சொல்றது என்னன்னா, அவரை சுற்றி இருக்கிறவங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக இல்லாதவர்கள். மைத்ரேயன், பாண்டியராஜன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை சுற்றி விட பார்க்கிறார்கள். அதான் விஷயம். பொன்னையன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, பதவி இல்லாம. கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் அவங்கெல்லாம் சேர விடலங்கிறாங்க. இதான் விஷயம். இப்போ ஓபிஎஸ் ஏண்டா போய் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் வர தயார். இப்போ நெகோசியேஷனுங்கிறது வந்து அரசுக்குங்கிறதோட கட்சி பதவிக்கு தான் நெகோசியேஷன். இப்போ ஜெயலலிதா 2 பதவியில் இருந்தாங்க. ஒன்று பொதுச் செயலாளர், ஒன்று முதலமைச்சர். முதலமைச்சர் பதவியில் ஒருத்தர் ஃபில்லப் பண்ணி இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் பதவி தான் இவங்க 2 தரப்புமே இப்போ நெகோஷியேட் பண்ணக்கூடியது. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தரப்பு தேர்ந்தெடுத்த நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளரை நீக்குங்க, அதுக்கு பிறகு நம்ம பேசலாம்னு இவங்க சொல்றாங்க. அப்போ வந்து பரஸ்பர நம்பிக்கையின்மைன்னு இருக்கும்போது வந்து நீக்கின பிறகு இவங்க அப்புறம் யார் பொதுச் செயலாளருங்கிறதுல வந்து பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இதுக்கு இவங்க பேசணும்னா முதல்ல இவங்களுக்குள்ள பேசி சீஃப் மினிஸ்டருங்கிறதுல நெகோசியேஷன் இல்லை. மற்றபடி இதில் வந்து பொதுச் செயலாளருங்கிறதுல வந்து இவரை தேர்ந்தெடுக்க நாம் எல்லாருமே சம்மதிப்போம். ஒருத்தரை சம்மதிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இவங்க அந்த ப்ராசஸை பண்ண முடியும். ஏன்னா இவ எலெக்ஷன் கமிஷனில் வந்து இவங்களுக்குடைய பிடிநிலையே ஏற்கனவே இவங்க சசிகலா அவர்களை வச்சு தேர்ந்தெடுத்தா இவங்களுக்குள்ள ஹோல்டே அதை வச்சு தான் இருக்குது. இப்போ தான் அந்த ஹோல்டோட சசிகலா, டிடிவி தினகரனுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி 3வது ஆளாக இப்போவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் இவங்களுக்கு எலெக்ஷன் இதில் ரெப்ரஸன்டேட்டிவ் கெப்பாசிட்டியே இருக்காது. ஸோ அதை வந்து டெக்னிக்கலாக வந்து அவங்க அது பண்ண முடியாது. அதை தான் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லலை. இவங்க வந்து வெளிப்படையான அந்த பேச்சையும் தாண்டி அந்த தங்களோட பலத்தை மீறிய பேரங்கள் அவங்க பண்றாங்க. இதுதான் இதோட காரணம். கூடுதலாக நிச்சயமா கூடுதலாக இப்போ வந்து இந்த இது இப்போ வந்து செயல்படாம இருக்க காரணம் என்னன்னா, ஏ வந்து பிஏ எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ
அதையும் பி தன்னை நினைக்கிறதையும் வந்து இணைக்க முடியல, அதை பிரிட்ஜ் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்குது. அதே மாதிரி பியும் ஏ நினைக்கிறதுக்கும் ஏ தன்னை நினைக்கிறதுக்கு பிரிட்ஜ் பண்ண முடியாத நிலைமை தான் இருக்குது. மேலும் இதற்கான நெசசிட்டி இப்போ வரல, கட்டாயம் சேர வேண்டிய நெசசிட்டி இல்ல. அதனால இது இப்படிதான் இழுத்துட்டு இருக்கும். ஒவ்வொருத்தரும் தங்கள் பொசிஷனை விட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் அதற்கு தக்கன வந்து தங்களோட அணியை பெருசுப்படுத்தி பேசுவாங்க. அப்படி பேசினாலே அது வந்து திரும்ப வந்து நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ந்து அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சுமூக தீர்வு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று வந்து இன்னொரு நிலைமையில தலைமை கழகத்தில் போய் ஓபிஎஸ் அணியரை பேசினாருன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டுங்கிற அளவில் தான் அது இருக்கும் இன்னைக்குள்ள நிலைமை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, எல்லாமே கட்சி அம்மா கட்சிங்கிறது சொன்னாலும் கூட இன்னைக்குள்ள பொசிஷன் அப்படி இருக்கும். இப்படி பல சிக்கல்கள் இருக்கனால உண்மையிலே பேச்சுவார்த்தை நடக்க போறதில்ல. இந்த மாதிரிப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் இந்த சீனும் தான் இன்னும் வரும் நாட்கள்லயும் தமிழக அரசியல ஓடிட்டு இருக்கும். செய்தியாளர்களோட நிச்சயமா பிரஸ் மீட்லயும் மைக்லயும் தான் பேசுவாங்களே தவிர அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டாக்கிங் டேபிள்ல இருந்து சுமூகமா பேச போறது இல்ல. அதுக்கான தேவை இப்ப வரல. இதுல வந்து என்னன்னா, 2 ஆடுகளை முட்டை விட்டு ஒரு நரி ரத்தம் குடிக்க காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்களே, அதே போல யாரோ பின்னணியிலிருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்ப அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் சொன்னதை போல அவர் சொன்னதை ஃபர்ஸ்ட் சொல்றேன், ரெண்டாவது இவர் சொல்றதை சொல்றேன். அரசியல் தெரியாம இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எல்லாம் யாரோ பின்னால இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு பதிலா யார் பின்னால இருந்து இயக்குகிறார்கள்ங்கிறதையும் சொல்லிட்டா எங்களை மாதிரி நபர்கள் வந்து இவர்களோட சக்தி வாய்ந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் என்று கூட 2 பக்கமும் தூண்டி விடலாம். நீங்க கிராமத்துல பஞ்சாயத்து பார்த்ததுல 2 பேரும் தூண்டி விட்டு நடுவில் ஒரு குளிர் காய்வான்ல, அது மாதிரி ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியல. என்னோட வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதை போல என்னால் சொல்ல முடியாமல் இவங்களே வந்து என்ன காரணம் என்று சொன்னால் அவர் அதை சொல்வதற்கு அவருக்கு மனசு இருக்கிறது, தெளிவா இருக்கிறார், கொள்கை அடிப்படையில் இருப்பார். ஆனா அவரது தலைவர்கள் அதற்கு தயாராக போது அவர் எப்படி சொல்ல பேச முடியாது. இப்போ நான் கூட சொன்னால நான் பேசக்கூடாது, எனக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது பேச முடியாது. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்ன கட்டளை இடப்பட்டதாக இடப்பட்டதாக செய்திகள் அமைச்சரவை கூட்டத்தில் கட்டளை என்னங்கிறத பற்றி ஒரு செய்தி கசிந்தது. அந்த செய்தியின்படிதான் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இயல்பாக நாங்க வந்து ஒரு ஊகத்துக்கு வருவதற்கு நீங்கள் வந்து கொள்ளலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் புரிதலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஊகத்துக்கு வரலாம். அது நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்களோ அது யூகம் கரெக்டாக தான் இருக்கும். அது சரி, அதை நீங்க புரிந்து கொள்ளலாம், வெளிப்படையாக சொல்ல முடியாது. நான் வந்து ஏன்னா மற்றவர்களை போல நான் ஓப்பனா பேசிட்டேன்னு வச்சுங்களேன். என்னுடைய ஊகம் என்னங்கிறத நான் வெளிப்படையாக சொல்வதை உங்க கட்சியில உள்ள யாரும் தடை செய்ய முடியாது. நீங்க இப்ப உங்களுக்கு யாரும் பேச முடியாது. நான் பேசலாம், ஆனா நான் பேசக்கூடாது என்று இடத்திலே சொன்னார் என்று எடப்பாடி சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு எடப்பாடி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், நான் பேசக்கூடாது என்ற வார்த்தையை நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா தம்பி இவரு ரஞ்சித் அவர்கள் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த போர்டை எடுத்துட்டா போதுமானாரு. தலைமை கழகத்தில் சின்னம்மாவுடைய படத்தை பொதுச் செயலாளராக அறிவித்து துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அறிவித்து விட்டு அந்த போர்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். வைத்த பிறகு இவர்கள் நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நெசசிட்டியும் எங்களுக்கு கிடையாது. அவங்கள சேர்த்தா தான் எங்கள் ஆட்சி நிற்க போகுது, அவங்களை சேர்த்தா தான் எங்கள் ஆட்சி ஓட போகுது, 5 ஆண்டுகள் கிடையாது. அவங்க எல்லாமே நாங்கள் ஓட்டலாம். இருந்தாலும் இந்த கட்சி அழிந்து விடக்கூடாது, அடுத்த ஒரு மாற்றானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக இவர் சொன்ன கட்டளையை நாங்கள் எடுத்தோம். அந்த பேனர் எடுத்தோம். எதற்காக நீங்க அப்படி ஒரு நினைப்பு வரணும்? அந்த நினைப்பு உங்களுக்கு எதுக்காக வரணும்? ஒரு 12 எம்எல்ஏக்கள், அதிகபட்சம் 12 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க இல்லாமலே நீங்க பெரும்பான்மையை சட்டமன்றத்துல 2 முறை நிரூபிச்சு கட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கட்சிக்காக அந்த 12 எம்எல்ஏக்களுக்காக நீங்க வந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு அவர்களோடு போய் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது? எதற்காக சொல்றீங்க? திராவிட இயக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாவுக்கும் இந்த பெரியாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. சம்பத்துனால தான் பிரச்சனை வந்தது. ஃபர்ஸ்ட் சம்பத்து வந்து சுலோச்சனா அம்மா கல்யாணம் பண்றதுக்கும் இவர தந்தை பெரியார் தன்னுடைய அக்கா மகளை சம்பத்து கட்டுறதுக்கும் பிரச்சனை வந்தப்ப அண்ணா திரையுறவத்தை ஈடுபாடு அதிகமாக பண்ணோடனே 2 பேரும் பிரச்சனை வந்தோடனே திராவிட இயக்கம் அழிந்து போய்விடுங்கிற சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, சம்பத் வந்து அண்ணா கிட்ட சொல்லி பெரியார்கிட்டையும் சொல்லி சேர்த்து வைக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அண்ணா வளர்த்த பிள்ளை அண்ணா, இவர் பெரியார் வளர்த்த பிள்ளை அண்ணா. அப்போ என்ன பண்ணுறாரு, குதிரைகளை உட்கார வச்சு பெரியார் வந்து நடந்து போகிறாரு அண்ணாவை இழுத்துக்கிட்டு. அண்ணா குதிரை மேலே உட்கார வச்சுட்டு எதுக்குன்னா, இயக்கம் அழிந்து போய்விடக்கூடாது, இந்த இயக்கம் வளர வேண்டும், ஆள்போல் வளர வேண்டும், எனக்கு 72 வயதாகிவிட்டது, எனக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை நான் இடத்துல ஒப்படைக்க போறேன் என்று அழைச்சிட்டு போறாரு. அதை விட்டு கொடுப்பதனால இன்னும் தோய்ந்து நம்ம வந்து இது பண்ணி போறதில்லை. அது மாதிரி நாங்கள் வந்து விட்டு கொடுத்து இந்த இயக்கத்தை அழித்து விடக்கூடாது,
எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் பெரியார் அண்ணாவை சட்டசபையில் எம்ஜிஆர் மீது செருப்பு வீசப்பட்டது. பெரியார் எப்படி அண்ணாவை அன்போடு அரவணைத்துக் கொண்டாரோ அதே மாதிரி ஓபிஎஸ் அரவணைத்துக் கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்க. ஓபிஎஸ் மட்டுமல்ல, அங்க இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் இவ்வளவு மெஜாரிட்டி இருந்தும் எங்களுக்கு தேவையில்லை அவர்களுக்கு உதவி என்று நிலை இருந்தும் நாங்கள் அழைக்கிறோம். ரஞ்சித், இவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களை நீங்க வந்து நாடகம் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறது சரியா? சார், நான் திரும்ப எதை பேசினாலும் அதே இடத்துக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது. சரி, என்ன அப்படின்னா, இப்போ கோரிக்கையோட ஒரு 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 அடிப்படை தன்மை என்னன்னா கட்சியிலேருந்து நீக்கணுங்கிறது. என்ன கோரிக்கை நம்ம பேசணுமோ அதெல்லாம் விட்டுட்டு அங்கிருந்து வண்டியை டைவர்ட் பண்ணி வேற எங்கேயோ நம்ம இழுத்துட்டு போய் வேற வேற திசைக்கு திருப்ப ஒன்றே ஒன்று தான், பொதுச் செயலாளர் நீக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இல்ல, இந்த மரண விசாரணைக்கு ஒரு 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 பொதுச் செயலாளர் தேர்தல் ஆணையத்தில் இருக்கு. சொல்லுங்க தம்பி. பொதுச் செயலாளர் பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையத்திட்ட பெண்டிங்ல இருக்கு. அது அதனால புரிஞ்சுது. இப்போ அது முடிவை செய்யட்டும். அதுக்கான விஷயங்களை கண்டிப்பா நாங்க பொதுக்குழு கூட்டி நீங்க செய்யற கோரிக்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்கன்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பேனரை எடுத்ததுனால ஒரு அப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இந்த 8 பேர்த்த வச்சு எதுவுமே ஆக போறதுனால இப்ப இந்த ஒரு பெரிய விஷயமே இல்லையே. இப்ப இவங்க எல்லாம் நம்ம கட்சியை காப்பாற்ற முடியும்னா எதுக்கு இந்த ஒரு முனைப்பு? அது அவசியமே இல்லையே. இப்போ சேர வேண்டியவங்களுக்கு நம்ம நேருக்கு நேரம் பேசிட்டு போயிடலாமே விஷயத்தை. நம்ம பேசும்போது அண்ணன் தம்பியா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்ப பாருங்க, அவருக்கும் அதே தான், இப்ப எனக்கு அதே தான் நிலைமை. எல்லாரும் அண்ணன் தம்பியா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், கட்சியெல்லாம் சேரணும் நம்ம நினைச்சா கூட ஏதோ ஒரு சக்தி இயக்குதுன்னு கேட்கிறேன். அதுதான் நாங்களும் ஒரு விஷயம் இருக்கு, உங்க சைடு ஏதோ ஒரு சக்தி இருக்கு, என்ன சக்தி இருக்குன்னு இதே கேள்விதான் போது அண்ணன் சொன்ன மாதிரி 2 கைகள் குலுக்குகிற சத்தம் எதுக்கு வந்ததுன்னு சொன்னா கையிலே ஆயுதம் இல்லை என்பதை காண்பிப்பதற்காக தான் 2 கைகள் குலுக்குவது. அது மாதிரி நீங்கள் ஆயுதம் இல்லாமல் வாங்க, நாங்கள் ஆயுதம் இல்லாமல் நிபந்தனை, ஆயுதம் என்பது நிபந்தனை, நிபந்தனை இல்லாமல் வாருங்கள், நாங்கள் பேச தயார். நிபந்தனை இல்லாம வாங்கன்னு சொல்றாரு கலைராஜன். நீங்க இப்ப சொன்னதற்கு ரஞ்சித், நீங்க சொல்றதுக்கு நீங்க நிபந்தனைகளை முன்னிறுத்துவதற்கு தொடர்புடைய ஒரு நிகழ்வு சாதாரணமாக தனி மனிதர்களுக்கு இடையில வந்து யாராவது மிகவும் நேசிக்கக்கூடிய ஒருவர் வந்து நமக்கு ஏதாவது மாறான கருத்தை சொல்லிட்டாலோ அல்லது நம்மோடு கோபம் கொண்டாலோ நம்ம மனசு சோர்ந்து போய் இருக்கும்போது அமைதி, உள் அமைதி பெறுவதற்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, மற்றவர்களை மன்னியுங்கள், அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்க அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான விஷயம் வந்து இப்ப 2 அணிகளுக்கு இடையில நடக்க வேண்டிய விஷயங்கள்லயும் பொருந்தாதா? கேட்கலையா? கேட்கல சார், பேசு. மற்றவர்களை மன்னியுங்கள். சரி சரி சரி, மற்றவர்களை மன்னியுங்கள், அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்க அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக, நீங்க வந்து மோதல் போக்கை தொடர்ந்து கடைபிடிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக இல்லாம நீங்க உங்களுக்குள்ள ஒரு அமைதியை தேடிக்கொள்வதற்காக மற்றவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுக்கு பொருந்தாதான்னு கேட்கிறேன். சார், இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம கோரிக்கை இது ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய திரும்ப அதே கருத்தை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது தொண்டர்களுடைய விருப்பம் சார். இது இப்போ அவங்க சொன்னாங்க, இது தொண்டர்களுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம். மக்கள் நினைக்கிறாங்க, இல்லைன்னா அதிமுக ஓட்டு வாங்காது, ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ இருவரும் இணைந்தால் தான் முடியும் அது. ஸோ தனித்தனியாக இங்கே பண்ணுறதுல எந்த விஷயம் கிடையாது. ஸோ அப்போ இணைப்புக்கு வரணும்னா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்களை அண்ணன் சொன்ன மாதிரி நியாயமாக வாங்க, நிபந்தனையற்று வாங்கன்னா என்ன நிபந்தனை தீர்க்க வழி என்னங்கிறது உட்காந்து பேசுறதுக்கு கூட இங்கே ஆள் அந்த சைடு இருந்து வரலையே. இந்த நிபந்தனையில கன்சிடர் பண்ணது கூட இல்லையே. நிபந்தனையை கன்சிடர் பண்ணலன்னு நீங்க சொல்லுங்க. ஓகேப்பா, நீங்க சொன்ன நிபந்தனை நாங்க ஏத்துக்கிறோம், அந்த நிபந்தனை நம்ம பண்ணி. ஆமா, இல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அதாவது நீங்க காரை ஓட்டாத அப்படின்னு சொன்னா நான் கார்ல இருந்து இறங்கின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் வண்டி ஓட்டல, நான் வேணா பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். அது எப்பவுமே செட் ஆகல சார். அது திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரை அண்ணா சொல்லுங்க. பெரியாருக்கு பிறகு அண்ணா பிரிந்து வந்து விட்டார் 49. வந்ததற்கு பின்னால் தலைவர் பதவி என்பது அப்படியே காலியாக விட்டு வர்றாரு. ஏன்னா தான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர், உங்களுக்கு தெரியும் வரலாறு. அதற்கு பின்னால் கருணாநிதி தலைவராக வருகிறார். 2 ரூபாய் பணம் அனுப்பி நெடுஞ்செழியனை கூட்டத்துக்கு அழைத்தவர் கருணாநிதி. அந்த நெடுஞ்செழியனை கருணாநிதியை தாங்கி கொண்டு நெடுஞ்செழியன் வந்து அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு பொதுச் செயலராகிறார்.
கருணாநிதி இல்லாத தலைவர் பதவி என்ன அண்ணா விட்டாரோ அந்த அவைத்தலைவர் பதவியை கருணாநிதிக்கு தருகிறார். எந்த அன்பழகன் கருணாநிதியை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தளபதியாகத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னாரோ அவர் அன்பழகன் கருணாநிதியை விட வயதில் மூத்தவர், அவரும் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். ஆக இவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கு. பண்ருட்டி ராமச்சந்திரனை விட எஸ்டிஎஸ் மூத்தவர், எஸ்டிஎஸ் தான் பண்ருட்டியாரை கொண்டு வந்தார், எம்ஜிஆர் கொண்டாந்து விட்டார். ஆனால் மினிஸ்ட்ரியில் சீனியாரிட்டி பண்ருட்டி. ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் சொல்றேன்னா விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணுங்கிறேன். நீங்க சொல்ற அனைத்தும் உங்க தரப்புக்கும் பொருந்தும் தானே? எங்க தரப்புக்கும் பொருந்தும். நான் என்ன சொல்றேன், இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு கட்சியினுடைய கட்சி எங்க திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையிலும் கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் யாரோ அவர் தான் முதலமைச்சர். இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்தது. எம்ஜிஆர் இடையில வந்து பாவுசா போட்டார். அதற்கு பிறகு அம்மா வந்ததுக்கு பிறகு அம்மா தான் பொதுச் செயலாளர், அம்மா தான் முதலமைச்சர். ஒரு கட்சிக்கு ஒரே தலைமை தான் இருக்கணும், அவங்க தான் பொதுச் செயலாளர் அண்ணா சொன்னது. அதை அப்படியே அம்மாவும் ஃபாலோ பண்ணாங்க. நாங்களும் அதே கருத்துல ஒரு தெளிவாக இல்ல, அதே எம்ஜிஆர் இடையில ஃபாலோ பண்ணல, கடைசியா ஃபாலோ பண்ணாரு. சாக போற நேரத்தில் வந்து இறக்க போற நேரத்தில் கடைசியை ஃபாலோ பண்ணார். அதை இது கட்சிக்கு பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு பொதுச் செயலாளர் அவரே முதலமைச்சர் நிலை தான் இருக்கணும். இதுல பொதுச் செயலாளர் எனக்கு கொடு, முதலமைச்சர் எனக்கு கொடுன்னு கேட்டீங்கன்னா அதை நாங்கள் விட்டு தர முடியாது கொள்கைப்படி. ஒரு இடைவேளை போயிட்டு வந்து பேசலாமா? ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம இது கொள்கை, அதை சொல்றோம் பார்ப்போம். அது அப்படித்தான் கொள்கையாக இருந்ததாங்கிறதே இல்ல, உண்மை உண்மைதான். அதான் கேள்விக்குரிய விஷயம். அதை பற்றி விரிவாக அதை பற்றி நீங்க சொன்ன விஷயங்கள ரவீந்திரன் துரைசாமி பற்றி ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து. சரி சரி சரி. அண்ணாதுரைட்ட பெரியார் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார், கருணாநிதியிடம் நெடுஞ்செழியன் பெருந்தன்மையோட நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்க வரலாறுலாம் சொல்லி கலைராஜன் வந்து அதே மாதிரி இப்பவும் இணக்கமான போக்குக்கு அத்தகைய பெருந்தன்மை அவசியம் அப்படின்னு சொல்லி. அதுல முதலமைச்சராக இருக்கணும், பொதுச் செயலாளர் இருக்கணும். முதலமைச்சராக இருந்தவர் தான் பொதுச் செயலாளர். அம்மாவுடைய பாலிசி, எம்ஜிஆருடைய பாலிசி, அம்மாவுடைய பாலிசி. இல்ல, அது போன டிசம்பர்ல மறந்து போச்சா உங்களுக்குன்னு திரும்ப நான் அதை கேள்வி கேட்க முடியும். ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க சசிகலாவை வந்து பொதுச் செயலாளராக கொண்டு வந்தீங்க. அப்போ நீங்க சசிகலா பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு சசிகலாவே முதலமைச்சராகவும் ஆகணும்னு சொல்றீங்க. சரி, அது ஓபிஎஸ் தான் கொண்டு வந்தார். அப்போ வந்து திராவிட இயக்க இந்த வரலாறு எல்லாம் நீங்க சொன்ன வரலாறு எல்லாம் நினைவுக்கு வரலையா? ஒரு பதவிக்கு வர வேண்டுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த பதவியை கேட்கறாங்களே, இந்த பதவி இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்கிறதுக்காண்டி சொல்றேன். அவங்க தான் முதலமைச்சராக வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்படி உள்ளதையும் போட்டீங்க. சரி, நீங்க எம்ஜிஆர் காலத்திலயும் அது வந்து முழுமையாக நடைபெறவில்லை. ஆரம்பத்தில் வந்து ராகவானந்தம் பாவுசா இருந்தார்கள். ராகவானந்தம் அம்மா வந்த பிறகு அதை அப்படிதான் ஃபாலோ பண்ணாங்க. ஆமா, இந்த பீரியட் தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கோல்டன் பீரியட். எம்ஜிஆர் காலத்துல நடந்த விஷயத்தை அப்படியே தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்ப எம்ஜிஆர் காலத்துல ஒரு நடைமுறையும் ஜெயலலிதா காலத்துல ஒரு நடைமுறையும் நடந்திருக்குது. இனி அடுத்து வரும் காலங்கள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல, அம்மா விட்ட வழியே நல்ல வழி என்று நாங்கள் நினைக்கிறோம். சரி, இது அண்ணா பெரியாருங்கிறது சமூக இயக்கம் விட்டுறலாம். மற்றபடி இதுல வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்க மாஸ் லீடருங்கிற அந்தஸ்து வந்த பிறகு அவங்க ரெண்டு பதவியிலும் அவங்க இருந்தாலும் ஒன்று தான், ஒரு பதவியில் இன்னொருத்தர் வந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க நிலைமை தான் இருக்குது. பன்னீர்செல்வம் ஒரு முன்னாள் முதல்வர், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், ஜெயலலிதாவால் பொருளாதார பதவி நியமிக்கப்பட்டவர். இவர் வந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். ரவீந்திரன், ரொம்ப சிம்பிள், எளிமையான கேள்விதான். எளிமையான கேள்வி, ஆனா பதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா சிக்கலானதாக இருக்கலாம். அது நீங்க தான் சொல்லணும். அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான், பதவி பகிர்வு அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிற சிக்கலா? வேறு சமூக சமன்பாடுகள் சமூக சமன்பாடுகள் எதுவும் இதுக்குள்ள இல்லையா? கண்டிப்பா இருக்குது. அதைத்தான் நான் ஒரு உரையில ரெண்டு கத்தின்னு சொல்லும்போது அவங்க கத்தியா இருக்க காரணமே சமூக பின்புலமும் அரசியல் பொதுத்தள அரசியல் வரலாறும் பிளஸ் சமூக பின்புலம் ரெண்டு சேர்ந்து தான் அவங்க ரெண்டு பேரும் தனித்து இயங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ரெண்டு பேருக்கும் இருக்கு. தனித்தன பேக்கிங் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. இவருக்கு ஒரு சமூக பின்புலம் இருக்குது, அரசியலையும் ஒரு வரலாறு இருக்கு. இவர் வந்து 89 சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றவருங்கிற ஒரு பழைய வரலாறு இருக்குது. அவர் அந்த வகையில பார்த்தா அவர் தனக்கு சீனியாரிட்டி இருக்கும். ஆனால் ஜெயலலிதா உருவாக்கின சீனியாரிட்டிங்கும் போது வந்து 2001 இவரை 10வது இடத்துல இருந்த இவரை வந்து முதலமைச்சராக வைக்கிறார். ஆக இவர் வந்து அரசியல் களத்தில் வந்து அன்னைக்கு
ரிசைன் பண்ணது இவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் ஆயிருப்போகுது. அதுக்கு பிறகு இப்போ இவர் வந்து முதலமைச்சர் பதவிங்கிற நெகோசியேஷனை எடப்பாடிட்ட வச்சா அது எந்தவித நியாயமும் இல்லை, எந்தவித லாஜிக்கும் இல்லை, யாரும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நெகோசியேட் பண்ண கூடிய இடத்துல வந்து கட்சி மட்டும்தான் இருக்குது. கட்சி வந்து 2 சின்னம் வந்துடக்கூடாது, பிளவுபற்றக்கூடாதுங்கிற இடத்துல தான் நெகோசியேஷனே இருக்குது. அந்த நெகோசியேஷனுக்குள்ள பலன் வந்து 2 பேருக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கட்சி ஒன்றா இருக்கணும், ரெட்டலை வரணும்னா அந்த ரெட்டலையை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு? அந்த ரெட்டலையை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பொறுப்பை பிரிஞ்சு போன ஒருத்தர் கையில் கொடுக்கறதுக்கு இவர் பண்ணுனா நாளைக்கு அரசியல் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து நிமிடம் மாறக்கூடியவர். இப்போ இதே பன்னீர்செல்வம் தான் வந்து சசிகலாவை ப்ரப்போஸ் பண்ணுறாரு, திரும்ப சசிகலாவை ஏற்று ஒர்க் பண்ணுறாரு. நீங்கள் பன்னீர்செல்வத்தை பொதுச்செயலாளர் நாளைக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நாளைக்கு அவர் வந்து இப்படி தான் அரசியல் பண்ணுவார், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு எதிராக பண்ண மாட்டாங்களாங்கிற இது யார் கேரண்டி கொடுப்பாங்க? ஆக இது ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் இருக்குங்கிறதா நான் மீண்டும் சொல்றேன். ஆனா அவங்க வந்து மற்றவங்க ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவர், எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம், இவங்க அப்படி கிடையாது. பொலிட்டிக்கல் டைமென்ஷன் வேற வழியில இவங்க சக்தி ஆகுறாங்க. இவங்க அண்ணன் சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்சி, பொலிட்டிக்கல் கன்சிஸ்டன்சி இன்னைக்கு ஓபிஎஸ் இல்ல. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஏறுறப்ப எந்த நிர்பந்தமும் இல்லை என்கிறார், மதுரையில் போய் இறங்குறப்ப நிர்பந்தத்தோடு ஒரு நிபந்தனையும் இல்லை என்கிறார், அடுத்து நிபந்தனை என்று 2 நிபந்தனை வைக்கிறார். கன்சிஸ்டன்சி இல்லையே உங்களுக்கு. நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா எடப்பாடி சீனியர் தான் இது ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வத்திலிருந்து ஜெயலலிதா அம்மையார் நியமித்தார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் நியமித்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் திரு தினகரனும் சின்னம்மாவும் தான் அவரை அம்மாவிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர் ஜானகிரியில் இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி ஜேஎனியில இருந்து அன்றைக்கு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரி, நீங்க அதை தான் இங்க பார்க்கணும். அறிமுகம் தமிழ் இலக்கியப்படி யார் தமிழ் இலக்கியப்படி செய் நன்றி கொன்றார், செய்த நன்றியை மறந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சமூக நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன். ஆனா யாரு அவர் நன்றே நினைக்கணும்னா அவங்களே ஒரு புதுல குத்துறாரு. சார்ந்தவரை விட கலைராஜர் வேகமாகவே இருக்கிறார். இல்ல நான் வேகமா தான் இருப்பேன். ஏன்னா செய் நன்றி கொள்ளக்கூடாதுங்க. இது ஒரு ஜனநாயக யுகம். விசுவாசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. அப்ப ஏசுநாதரிக்கு யுத்தாசிக்க மாதிரி இருக்கணும். அப்படித்தானாங்கிறது நீங்க தான் முடியும். அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க ரஞ்சித், நீங்க ஏதோ குறுக்கிட விரும்புனீங்க. முதல்ல நெஞ்சில முட்டலையே முதுகுல முட்டிருக்க கிடா, வளர்த்த கிடா முதுகுல முட்டிடுச்சு. தினகரனையும் சசிகலாவையும் முதுகுலே குத்தி விட்டது. ஜனநாயகம் எல்லாத்தையும் கேள்வி கேட்கும், விசுவாசம் எதையுமே கேள்வி கேட்காம தலையாட்டும். அருமையா ஒரு ஆசிரியர் அருமையா ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் அதுக்கு மறைமுகமா சொல்லல, இப்ப டைரக்டா உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த இணைப்புக்கு யார் இடையூறாக இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டீங்க. அது வந்து இதே கேள்வியை கம்யூனிஸ்ட் ராஜாவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள். அவர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிஞ்சுங்க. அவர் என்ன சொன்னாரு? இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்று ஒருவர் சொன்னார், முடக்கப்பட்டது. ஆர்கே நகர் தேர்தல் நிறுத்தப்படும் என்று ஒருவர் சொன்னார், நிறுத்தப்பட்டது. அதனால் இந்த இணைப்பு நடக்குமா நடக்காதா என்பது திருமதி தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேட்டால் நடக்குமா நடக்காதா என்று சொல்லுவார் என்று சொன்னார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? இல்ல, நாங்க குவிஸ் ப்ரோகிராம் அந்த ஓனாய் யார்? நான் அந்த நரி, எந்த நரி ரத்தம் குடிச்ச காத்து கொண்டிருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்களுக்கு இன்னும் புரியல. நீங்க வெளிப்படையாக சொன்னாலே எங்களுக்கு புரியாது. மத்திய அரசின் சாதனைகளை தமிழக அரசு வந்து பிரச்சாரம் பண்ணுங்கிற ஒரு ரஞ்சித், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. இல்ல முதல் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன நிபந்தனையற்ற கோரிக்கை, நிபந்தனையான கோரிக்கை, அதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா இந்த பதவி பகிர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் சொல்லணும்னு வந்தேன். என்ன அப்படின்னா, யார் முதல்வர் பதவி கேட்டது, இல்லை யார் நிதியமைச்சர் பதவி கேட்டது, இல்லை யாருக்கு என்னென்ன பொறுப்புகளை கேட்டுட்டு நான் வரேன்னு சொல்கிறது, இது வரைக்கும் அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கான எங்கேயாவது உட்காந்து யாராவது பேசியிருக்காங்களா? எனக்கு அது ஒன்றும் புரியவே இல்லை. எல்லா இடத்துலையும் உங்களுடைய ப்ரொபகண்டா சொல்றது என்னன்னா, அவங்க இந்த பதவி கேட்கறாங்க, அவங்க இது கேட்கறாங்க, அவங்க இது கேட்கறாங்கன்னு சொல்றாங்களே தவிர இந்த பேச்சுவார்த்தைக்கே உட்காரவே இல்லையே. முதல் 2 அணிகளும் உட்காராத பொழுது கேட்டார்கள்னா யார் கேட்டது? இல்ல, நீங்க அவங்க தான் சொன்னாங்க. ஜெயக்குமார் பேச்சுவார்த்தைக்கான குழுக்கள் தவிர இந்த பேச்சுவார்த்தையில வேறு யாருமே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்கன்னு நீங்க உறுதியாக நம்புறீங்களா? அதாவது எங்களை மாதிரி சாதாரண மக்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற 2 அணி தலைவர்கள் தவிர வேறு யாருமே இது போன்ற பேச்சுவார்த்தைகள்ல பின்னணியில பங்கேற்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்புறீங்களா? சார், எல்லாத்துக்கும் ஒரு வெல் விஷஸ் இருக்கும். இது ஒரு சாதாரண விஷயம் சார். ஒரு புடவை வாங்க போனாவே 4 பேர்த்த கூட்டு போய் வாங்குறோம். ஒரு மாபெரும் ஒரு அமைப்பு,
ஒரு எவ்வளோ பெரிய ஒரு 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 தமிழகத்தில் ஒரு முதன்மை கட்சி 1,64,00,000 ஒரு தொண்டர்களை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் இது. ஸோ இந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கும் ஒரு கட்டுக்கோப்போட ஒரு சீராக கொண்டு போகிறதுக்கும் அந்த பாதை செவ்வனே பயணிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு தலைவர்கள் 4 பேர்த்த கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கான விஷயம் இருக்கே. ஒரு சாதாரண ஒரு முடிவு எடுத்துட முடியாது சார். இங்கதான் ஒரு சாதாரண ஒரு இதுல சந்தேகம் வருது. வாழ்க்கை இந்த தலைவர்கள் இருக்கும்போது இந்த தலைவர்கள் 2 அணியிலேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுடைய தளபதிகளாக நினைக்கக்கூடியவர்களிடம் மட்டும்தான் கலந்து ஆலோசிக்கிறார்களா? நீங்க சொல்றத நான் முழுக்க ஏற்கிறேன் ரஞ்சித். உங்களுடைய உணர்வுகளை ரொம்ப மதிக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய தொண்டர்களுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், நான் முழுமையாக ஏற்கிறேன். அதுதான் சாதாரணமாக தொண்டர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். இது போன்ற மதிப்பு கொடுக்கிற கட்சிகளைத்தான் தலைவர்கள் தாங்களாக முடிவெடுக்கிறார்கள்ங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் இந்த கட்சி தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில அப்படிதான் நடக்குதா? கட்சிகள்ல இல்லாத வேறு சில நபர்களிடம் தங்களுடைய ஆலோசனைகளை இந்த தலைவர்கள் செய்வது இல்லையா? அல்லது அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த தலைவர்கள் நடந்து கொள்வது இல்லையா? பல இந்த தலைவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எடுக்கக்கூடிய பல முடிவுகளை ஆட்சியில் இல்லாதவர்கள், கட்சியில் இல்லாதவர்கள் எடுப்பதாக வருகின்ற செய்திகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு நிறைய கேள்விகள் இது தொடர்பாக இருக்கு. அதாவது சார், இப்போ நம்ம புரட்சி தலைவர் அம்மானை பொறுத்த வரைக்கும், அண்ணன் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தினமும் நாங்கள் அலுவலகத்தில் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற மெம்பர்ஸில் வர்ற தொண்டர்கள் ஒரு பகுதி ஒரு மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் தினமும் காலையில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்கள சந்தித்து அவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து தான் போகிறோம். ஏன்னா அவங்க என்ன கருத்து வைக்கிறாங்க எல்லாமே அவர் இல்லாமல் இந்த விஷயமே கிடையாது. சாதாரணமாக ஒரு தனியாக ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதே கிடையாது. அது நடக்கவே நடக்காது. இது முழுக்க அதிமுகவோட ஒரு அடிமட்ட தொண்டர்கள் இருந்து கூட அவங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே தலைமை இயங்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் கடந்து வந்த ஆட்களை பற்றி தான் எனக்கு பேசுறதுக்கு தெரியுமே தவிர நான் சம்பந்தப்படாத மற்றவர்களை பற்றி அசிங்கமான அரசியல் எனக்கு அது தெரியாது. இணைப்பை பற்றி பேசுகிறார்கள். இணைப்பை பற்றி பேசுகிற போது நான் ஆட்சி விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லலாமா? அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லலாமா? அதே போல நான் நடைபயணம் போகிறேன், மக்களை சந்திக்கிறேன் என்று ஏன் சொல்கிறார்? என்ன தேர்தல் நேரம் அது? எதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறார்? இதில் யார் உள்ளர்த்தமாக பேசுகிறார்? யாரிடத்திலே அந்த கோணல் புத்தி இருக்கிறது, குறுக்கு புத்தி யாரிடத்தில் இருக்கிறது? நாங்க எடப்பாடி சொன்னாரா? இடைவெளியை அதிகரிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க ஏன் திரும்ப நான் ஏன் கேட்கிறேன்னா கேட்பேன். சட்டசபை தேர்தல் வரப்போகிறது விரைவில் என்று இவர் எப்படி சொன்னார்? ஓபிஎஸ் சொல்லலாமா? செம்மொழி சொல்லவில்லை, ரஞ்சித் சொல்லவில்லை, ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த ஆட்சி களைய வேண்டும் என்று நினைக்கிறாரா? சரி, நம்ம அதை பற்றியும் பேசலாம். ரவீந்திரன், ரஞ்சித் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. தினந்தோறும் தொண்டர்களிடத்துல ஒரு கட்சி தலைவர் சந்திச்சு பேசினார்னா தொண்டர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றே தன்னுடைய கருத்தை உருவாக்கி கொள்கிறார். தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தே ஒரு முடிவை அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நான் குறிப்பாக அந்த பிரச்சனையில அவர் அணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறதுக்காக நான் கேட்கல. பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன் என்று சொல்லி தொண்டர்களிடமும் பேசிட்டு தங்களுடைய கட்சியில் உண்டான ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய குழுக்களோடும் எல்லா கூட்டங்களையும் நடத்திட்டு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தொண்டர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் முடிவுகளாகத்தான் இருக்குதா? கட்சியிலையும் ஆட்சியிலையும் தொடர்பில்லாத வேறு சிலரிடம் அவர்கள் நிச்சயமாக அப்படி இல்லை. அவர் எடுத்த முடிவை தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதுதான் எல்லா அரசியலும் இருந்துட்டு இருக்கு. தொண்டர்கள் முடிவெடுத்தனா தொண்டர்கள்ங்கிறது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. தொண்டர்கள் ஒவ்வொரு தொண்டரும் 1000 விதமாக சொல்லுவாங்க. கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான்னா ஓரளவு கட்சியை முடிச்சு விட்டுருவான். ஏன்னா ஆனால் தொண்டர்களோட மெஜாரிட்டி உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைவர் முடிவெடுக்கணுங்கிறதான் சரியாக இருக்கும். இப்போ இந்த இதில் 2 அணியை சேர்ந்ததுமே ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவரோட கருத்துக்கு கடுமையான முக்கியத்துவம் இருக்கத்தான் செய்யுது. அவரை ஒரு அணி முழுக்க நம்புது, இன்னொரு அணி அவர் எந்த அளவுக்கு அவரோட தாக்கம் இருக்குமோ என்னன்னு தெரியாம அவரை மதிச்சு அவங்களும் நடக்கிறாங்க. 2 அணியும் அந்த இதுக்கு அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு ஒரு சுய பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு யாரும் செயல்பட மாட்டாங்கிறதும் உறுதி. ஆக நம்ம இந்த பின்னணியில் இவர் தம்பித்துறை பிரதமர் அவரை பார்க்குறாரு. பார்த்ததும் 2 முறை இவர் எடப்பாடியை பார்க்குறாரு. முதல்ல நடக்குது. அப்படி நடந்ததுமே ஏதோ ஒரு தகவல்கள் அங்கு பரிமாறப்படுகிறது. நிச்சயமாக அந்த பிரமுகர்களின் கருத்துக்களும் அங்கு இருக்கும். அதை தொடர்ந்து தான் உடனே இந்த விஷயங்கள் நடக்கிறது. அந்த
சசிகலா அவர்களையும் தினகரன் அவர்களையும் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கிற அந்த நடக்கும். அப்போ அதுக்கு எப்படி கட்சிக்குள்ள இருக்குங்கிற சூழல் வருது. கடைசியா வந்து அந்த தம்பித்துறை சொன்ன கருத்துக்கு வலு சேர்த்து அந்த ஒரு விஷயம் நடக்குது. முழுமையா நடக்கல, இந்த அளவுக்கு தான் நடத்த முடியும். ஏன்னா இப்ப இன்னொரு அணி இருக்கும்போது இந்த அளவுக்கு தான் நடத்துவாங்க. இந்த இது இருக்குது. அடுத்த கட்ட இதுல வந்து நீங்க அவர் சொல்ற மாதிரி பாஜக அவரும் அவரை சார்ந்தவர்களும் ஓபிஎஸ் இபிஎஸ்ல உங்கள் பலம் போல் பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் வந்து இதுல நடுநிலையா இருக்கும் என்ற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அதே வேளையில சசிகலா டிடிவி தினகரன் இதுல பாஜகவின் கரங்கள் வந்து சசிகலா டிடிவி தினகரன் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கும்போது அவங்களுக்கு எதிரான ஒரு தன்மை வந்து வெளிப்படையாக பாஜக என்று நாம் சொல்லலாம். மத்திய அரசுங்கிற பாஜக அரசு அது தெளிவாக தெரிந்தது. இப்பவும் அந்த பேச்சுவார்த்தையில் மூன்றாவது நபர் இருக்கத்தான் செய்கிறார். ஆனால் அந்த அந்த பாஜக தலைமை என்பது இதில் ஒரு நடுநிலைமை இருப்பதனால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் நிலைமையில் தான் பாஜக இருக்கிறது. நீங்க நடுநிலைமை அப்படின்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் செயல் தலைவர், கட்சியினுடைய செயல் தலைவர் சொன்னது மத்திய அரசுக்கு இணக்கமாக போவதில் இரண்டு அணிகளுக்கும் இடையில போட்டி நடக்குது நிச்சயமாக அப்படின்னு சொல்றாரு. அதை முழுக்க நீங்க ஏற்கிறீங்க? நிச்சயமா முழுக்க நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ஓபிஎஸ் தான் பாஜகவுக்கு நெருக்கங்கிற ஒரு தோற்றம் தான் இல்லாமல் இருந்து பாஜக எதிர்ப்பாளர்களிடம் இருந்தது, பாஜக ஆதரவாளரும் இருந்தது. அப்பொழுது பாஜக தலைவர் தமிழிசை வந்து சொன்ன கருத்து என்னன்னா, ஒரு வாரப்பத்திரிகை பேட்டியில் இவங்க கேட்குறாங்களா இவர் ஏன் அப்போ விசாரணை கமிஷன் போடலைங்கிற ஒரு கருத்தை சொன்னாப்புல. அப்போ அது உள்ளுக்குள்ளே வந்து இன்னொரு முரண்பான கருத்துக்கள் உள்ள வருது. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணதுதான், அந்த மோடியை வந்து உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல பாராட்டியதில் இருந்து இன்று வரை மத்திய அரசோட அவருடைய இணக்கம் எப்படி இருக்குங்கிறது வந்து ஓபிஎஸ் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இபிஎஸ் இருக்கிறாரு. இன்னும் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து 4.5% வாக்குகள் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி அணியிட இருக்குது. ஒரு 3/4% அல்லது ஒரு நியர்லி 1% ஓட்டு தான் வந்து ஓபிஎஸ் அணியிடம் இருக்குது. ஆக சுமார் 48% வாக்குகள் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இந்த நாளும் சேரும்போது வந்து பல மாநிலங்களிலும் ஆதரவு வரும், பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லும்போது இப்பொழுது அவர்களும் வந்து இந்த இதுல வந்து இவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில் நிச்சயமாக பாஜகவின் தலையீடு இருக்கும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஷுவர் ஓபிஎஸ் முதல்வர் ஆகிறார் என்றெல்லாம் நில பேரும் ட்வீட் பண்ணாங்க, பேஸ்புக்ல போட்டாங்க. நிச்சயமா வந்து நாம அப்பவே சொன்னது மாதிரி இந்த இதுக்குள்ள வந்து பாஜக வந்து பார்வையாளர் தான் இருக்கே தவிர யாருக்கும் ஆதரவாக கரங்களை நீட்டவில்லை. இப்போ இதில் ஸ்டாலின் சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, மத்திய அரசு மாநில அரசுடைய உறவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவர்கள் தந்தை வந்து ஒரு முறை கேட்டிருக்கிறார், கருணாநிதி கேட்டிருக்கிறார், மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிற போது சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே புல் வெட்டுவதற்கு செங்கோட்டையிலே அனுமதி வாங்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்டவர் தான் பண்டாரங்கள் பரதேசிகள் என்று சொல்லி பேசியவர் தான் போய் அலைன்ஸ் வச்சுட்டார். என்னன்னா இல்ல எம்ஜிஆருடைய சிஸ்டம் என்னன்னா மத்திய மாநில அரசோட ஒரு இணக்கம் இருக்க வேண்டும். இப்ப நாங்க ஆளுங்கட்சியா மாநிலத்தில் இருக்கிறோம், நாங்க ஒரு இணக்கத்தை வைத்திருக்கிறோம். பொதுச் செயலாளரையும் முதலமைச்சர் பதவியையும் ஒரே நபர் வகிக்கணுமா அப்படின்னு கேட்டா நீங்க அப்ப வந்து ஜெயலலிதாவினுடைய நடைமுறையை உகந்த நடைமுறைன்னு எடுத்துக்கிறீங்க. ஆமா, மத்திய அரசோடு இணங்கி போவதுதான் மாநில அரசுக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு முடிந்த கோட்பாடு மாறுதில்ல. அதுல ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வேற வேற நடைமுறையை கை கொண்டாங்களான்னு கேட்டா நீங்க அதுல எம்ஜிஆருடைய நடைமுறையை எடுத்துக்கிறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா சூழ்நிலை மத்திய ஆளுமையை பொறுத்தவரை மத்திய அரசு மாநிலத்தை ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாக நடத்துகிறது, அலங்கரிக்கப்பட்ட மாநகராட்சியாக நடத்துகிறது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. எம்ஜிஆர் ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படி சொல்றதா இருந்தா காளிமுத்துவை விட்டு சொல்லி இருப்பாரா இருக்கலாம். சொல்லிருப்பாரு. அம்மா தான் சொன்னாங்க சிபிஐ மாநிலத்துக்கு குதித்தான்னு கேட்டாங்க அம்மா. ஆமா, அந்த நடைமுறையை நீங்க நான் ஏன் சொல்றேன்னா சூழ்நிலை மாறுகிறது. எடப்பாடியும் அம்மா ஆளுமையும் ஒண்ணும் இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அம்மாவோட ஆளுமை இன்னைக்கு இந்தியாவிலே யாருக்கும் கிடையாது, அது ஒரு விஷயம். இப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, திருமதி சின்னம்மா அவர்கள் மீதும் திரு டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மீது எடுக்கிற நடவடிக்கை, அமலாக்கப்பிரிவு, வருமான வரித்துறை, இந்த நடவடிக்கை எல்லாம் சேகர் ரெட்டி மீதும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீதும் அவரால் சேகர் ரெட்டியால் பயனடைந்தவர்கள் மீதும் ஏன் மத்திய அரசு எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. கலைராஜன் நேரடியாக அந்த குற்றச்சாட்டை சிவி சண்முகம் வைத்த குற்றச்சாட்டை அவரும் வச்சுட்டாரு, அந்த கோரிக்கையை அவரும் வச்சுட்டாரு. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கும். ரஞ்சித், சிவி சண்முகம் கேட்ட கோரிக்கையை கலைராஜனும் நிகழ்ச்சிக்குள்ள வைக்கிறாரு. சேகர் ரெட்டியோடு நெருக்கமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மேல ஏன் இன்னும் விசாரணை நடக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அது ஆதாரம் இல்லை சார்.
ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு மடியில கனமே இல்லை, அதனால வழியில பயணம். ஸோ அதனால ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் அவர், பாவம் அது பரவாயில்ல. அதனால அதை பத்தியெல்லாம் எந்த விஷயம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி யார் பேசி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு விவாதமே தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யார் பேசி சேகர் ரெட்டி வீட்டுல சார் நான் கேள்விக்கு நடத்தப்பட்ட என்ன சாருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நான் பேசிட்டு போனா, அதாவது சார் முழுக்க அவர் பேசுறது எல்லாமே என்ன அப்படின்னா என்னல, அதாவது சார் இல்ல உங்கள இல்ல சார், சொல்லுங்க சார் சிவி சண்முகத்தை சொல்றீங்களா? ஹலோ சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. நான் சொல்றது இல்ல சார், நான் கலைராஜன் சார் நான் தவறா பதிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இல்லை, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ ஆமாம் அது என்ன அவர் என்ன கான்செப்ட்ல அவர் சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க வழக்கே வந்து தேர்தல் கமிஷன்லையும் இப்போ ஒரு வருமான வரித்துறையிலையும் அந்த 89 கோடியை சில்லற வழக்கு ஒரு நிலுவையில் இருக்குது, அது இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கான விசாரணைகள் மேற்கொண்டு போயிட்டு இருக்கு. ஆக இவங்க மேல உள்ள ஒரு கரைகளை திசை திருப்ப, அதாவது எதை தின்னா பித்தந்தளிங்கிற மாதிரி எங்கடா பார்வையை எந்த ஏங்கல்ல மாத்தி வருமான வரித்துறை தான் அப்படின்னா பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இவங்க திசை திருப்பல வருமான வரித்துறை தான் அது தொடர்பான கடிதத்தை எழுதியிருக்குங்கிறத உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக குறுக்கிட்டேன், மன்னிக்கணும். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சி சுருக்கமா சொல்லிக்கிறேன். திரு சிவி சண்முகம் சொன்னதுக்காக சொல்றேன். அவரு திரு ஓபிஎஸ் பெயர் பயன்படுத்தினதுக்காக நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, அவர் முதல்வராக இருக்கும்போது அம்மாவுடைய பரிந்துரையின் பேரில் தான் 2015 ஏப்ரல் மாதம் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாரே தவிர, அது அம்மாவுடைய பரிந்துரை, அம்மாவுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தா அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து பேருமே. அப்போ தேர்தல் இதுக்கு வந்து ஒரு 89 கோடியே சில ரூபாய் ஒரு பணம் மாட்டுச்சு, ஒரு எவிடன்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குன்னு ஒரு வழக்கு இருந்தால் அப்புறம் அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? எல்லாம் ஒரு விசுவாசம் நம்பி செய்கிற ஒரு விஷயத்தை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குற்றச்சாட்டு, அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இரு இணைப்புகளும் இரு விஷயம் என்னன்னு நினைக்கிறப்ப அவர் சொல்ற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இல்லாத பேச்சுக்களை எப்படி சார் சபையில விவாதம் எடுத்துக்கிறது? சரி. ஸோ அப்படி இருந்தால் நாளைய வழக்கு தெரிய போகுது மக்களுக்கு. கரூர் அன்புநாதன் நிகழ்ச்சி கைது வீட்டில் ரைடு பண்ணது 5 கோடி எடுத்தது இப்பொழுது இல்லை. தினகரன் வந்து 89 கோடி அது அப்போ இல்லை, அதுக்கு முன்னால். அதேமாதிரி சேகர் ரெட்டி மேட்ரு திருப்பதியில் போய் மொட்டை போட்டதும் திருப்பதியிலேருந்து ஒன்றா வந்ததும் இப்போ இல்லை, இதெல்லாம் அப்பவே நடந்தது. ஆக சேகர் ரெட்டி அறிமுகப்படுத்தியதே ஓ பன்னீர்செல்வம் தான். இந்த பணம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று பத்திரிகையில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. எனவே மத்திய அரசு தீர்க்கமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னொன்று என்னுடைய இது என்னென்னா, இணைப்பு வருவதை நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் இணைப்பை வந்து போராடாமல் சாத்தியமாக பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இவர்கள் போராடித்தான் பெற வேண்டும் என்றால் அவர்கள் போராடட்டும், நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. பரஸ்பர குற்றச்சாட்டுகள் மோதலுக்கு தான் வழிவகுக்கும், அமைதிக்கு வழிவகுக்கும்னு ஒரு உணர்வை கொடுக்கல. நீங்க இறுதியாக என்ன சொல்ல? இணைப்புக்கான நெசிட்டியும் இல்லை, இணைப்புக்கான அவசியமும் இல்லை. இப்போ இணைப்பு நடைபெறக்கூடிய சூழலும் வராது, தேவையும் இல்லை. அதுக்கான சூழல் வந்து 89ல் தோல்வி அடைந்ததுனால 2 பேரும் புது சின்னத்தை வேணுங்கிறதுக்காக தோத்தம் பிறகு இது பண்ணாங்க. அதிலும் கூட ஒருவர் வந்து ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன் கிடையாது, ஜானகி. இப்போ 2 பேருமே ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன். யாரும் அந்த இணைப்பில் தங்களுக்கு ஒரு இழப்பையும் தங்களுக்கு ஒரு பாதிப்பையும் வரதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால இணைப்புங்கிறது மிக கடினமான ஒரு விஷயங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். மற்றபடி மத்திய அரசு செலக்டிவாக பண்ணுதுன்னு சொல்லிங்களா? நிச்சயமாக வந்து ஏற்கனவே எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு முக்கிய பிரபல அரசியல்வாதி சொன்னது அதுதான் நடக்கும்னு நான் அன்னைக்கே பதிவு பண்ணேன். அதுபோல் வந்து செலக்டிவாக அந்த சசிகலா குடும்பம் சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு நெருங்குவோர் மட்டுமே தான் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து ஹெவியாக இருக்குங்கிறது உண்மை. நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுவோம் கடைசியாக. சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் மீது ஒரு ஆசை அவருக்கு வந்திருக்கிறது. அந்த ஆசை எப்படி என்றால் அது மொழி மீது வந்திருக்கிறது. சரி, அந்த மொழியின் மீது பாசம் வைத்து பேசியிருக்கிறார். எனவே அவர் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்று இந்த சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு கலையபுரத்துக்கு நடுவிலையும் நீங்க வந்து இந்த ஒரு கோரிக்கையை உங்களாலதான் முடியும் முன்வைக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 3 நண்பர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.